வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஸோ ரெண்டுமே எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளரை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பிளரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 3 or 4 வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 3 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த எண்டிங் வரை இருக்கா வீடியோ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் பிளேயர் இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ்ன்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -25 அந்த மாதிரி, ஒரு -20 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எகைன் அதே ஃபோட்டோஸை நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண பிளர் வச்சு செட் பண்ண அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை வேறு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க்குன்னு இருக்கும் ரைட் சைடு, அதை எனேபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போது கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி கிராப் பண்ணுறேனோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது அந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மியூசிக் பிளேயர் சர்க்கிள். ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து இந்த வீடியோவை செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போது செட் பண்ண வாட்டி அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸோ கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஸோ இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.